மகளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற கோர்ட் டாஸ்க்ல எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு சுபிக் சார், ரம்யா ஜோ எல்லாருமே பிக் பாஸ் வீட்ல விஜய் பார்வதியும், கமருதீனும் மைக்கு மாட்டாம ஒரு சில ரகசியங்கள் அங்கங்க பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன பண்ணுவாரு, அவங்களோட டீ, காஃபி, அந்த முட்டை இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சிருவாரு. அதனால சாப்பிட்டுட்டு இருந்த தட்டத்துல இருந்த முட்டையை கூட எடுத்துட்டு போயிட்டாருங்க பிக் பாஸ். அதனால எங்களுக்கு இதுல நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக் சார், ரம்யா ஜோ எல்லாம் வழக்கு தொடர்றாங்க. இப்ப வந்து லைவ்ல அந்த வழக்கு தான் போயிட்டு இருக்கு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எந்த நேரமும் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா பிக் பாஸ் எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் சரி, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டுக்கு சாப்பாடே இல்லாம பண்ணாலும் சரி, நீங்க சோறு திங்காம இருங்கடா, எங்களுடைய வேலை மைக்கு போடாம நாங்க ஒரு சில ரகசியங்கள் அங்கங்க பேசிட்டு இருக்கிறத நாங்க வந்து மாத்திக்க முடியாது. நீங்க சோறு அவனுக்கு போடாம வேணாலும் நிறுத்துங்க பிக் பாஸ் அப்படின்னு மாதிரி செயல்பட்டு இருக்கிற இந்த 2 நபர்கள் கிட்ட இருந்து இவங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவிக்ஷா, ரம்யா கேட்கிற விஷயம் முழுக்க முழுக்க வேடிக்கையா தான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார கடுமையான தண்டனைகள் இல்லாம சாப்பாடு, டீங்கிற மாதிரிலாம் செஞ்சா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டுக்கும் சாப்பாடே இல்லைனாலே பரவாயில்லடா, நாங்க 2 பேரும் மைக்கு மறைச்சிக்கிட்டு மைக்கை வந்து இல்லாம பேசுறது எங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் அந்த முட்டை, பால் எல்லாத்தையும் எடுத்துட்டு போன வரைக்கும் அதை தாண்டியும் இரவு பகல் பாராம இவங்க 2 பேரும் மைக்க மறைச்சு அங்கங்க பேசிட்டு இருக்கிறாங்க. என்னதான் பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இவங்களுக்கு என்னதான் தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாத்தையுமே ஒரு செகண்ட் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட் நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.